ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்மளோட வேலெட்டில் இந்த 4 கரன்சிஸ் இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிபி பல்வைன் அப்போ இல்லை சரியா. அதுக்கு மேலே ஒரு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் இதை குழப்பிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஏபிகே இப்படி தான் இருக்கும். 3 காயின் இருக்கும். பிவிசி, பிஎன்பி, யூஎஸ்டிடி இந்த 3 தான் இருக்கும். இப்படி இருக்கும் சரியா. இந்த மாதிரி இருக்கும். பிவிசி, பிஎன்பி, யூஎஸ்டிடி. இங்கே கிளைம் அப்படி இருக்கு இல்லையா. இந்த கிளைம் இருக்கும். இந்த கிளைம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு கொடுத்த ஏபிகே. அதாவது ஸ்டார்டிங் நம்ம வேலெட் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது மிராக்கிள் டீம்லேயும் அனுப்பிச்சிருக்கேன். சார் பழசு அனுப்பிச்சிருக்காங்க. நானும் கவனிக்கலை. ஏன்னா சேமாக தான் இருக்கும். பேஸ் ஏபிகேன்னு இருக்குது பாருங்கள். இது பேஸ் ஏபிகே 43 MBன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ உள்ள அப்டேட் வந்தது சரியா. பழசு நீங்கள் 30 என்னமோ தான் இருந்துச்சு எம்பி. அதை நீங்கள் பண்ணிவிட்டு வரலன்னு யோசிக்காதீங்க. இந்த 43 MB இருக்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும். அப்டேட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிபியும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதில் நீங்கள் நம்மளோட சைட்டையும் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதான் முக்கியமான விஷயம். இந்த 43 MB இருக்கிறத அப்டேட் கொடுத்து டிபி பல்வைன் உள்ளே வந்திருக்கும். அந்த கிளைம்ங்கிற ஆப்ஷன் இதில் இல்லை சரியா. இப்போ நீங்கள் எப்படி வேலெட் அட்ரஸை எடுக்கணும் அப்படின்னா இந்த ரிசீவுங்கிறத டச் பண்ணுங்கள். இதில் பிவிசி வேணும், பிவிசியோட ரிசீவ் அட்ரஸ் வேணும் அப்படின்னா இந்த பிவிசியை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல டச் பண்ணுங்கள் சரியா. இந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசீவ் அட்ரஸ் வரும் இல்லையா. ஒரு QR கோடும் இப்படி வரும் சரியா. எனக்கு 571ன்னு இருக்கு இல்லையா. இப்படி வரும். ஸோ இதுதான் காப்பி. இங்கே காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட் அட்ரஸ் இந்த மேலே இருக்கு இல்லையா. இந்த அட்ரஸ் காப்பி ஆகும். நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ண வேண்டியதான். இப்போ ரிசீவ் பிவிசி இருக்கு இல்லையா. பிவிசியை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த வேலெட் அட்ரஸை தான் நம்ம காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பீடுன்னு வந்துருச்சு சரியா. இப்போ நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அல்லது நான் இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் பிவிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது சரியா. வேலெட் அட்ரஸை ஷேர் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்களே பிவிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்டில் போயிட்டு ஒரு பிவிசியை நீங்கள் இந்த பிவிசி வேலெட்டுக்கு அனுப்பணும். அதாவது இந்த இடத்துக்கு வரும். இதில் ஒரு பிவிசி காட்டும் சரியா. இப்போ பேலன்ஸ் 0 தான் இருக்குது. ஸோ எப்பயுமே இங்கே மேலே இருக்க ரிசீவ் இருக்கு பாருங்கள். இந்த ரிசீவை டச் பண்ணுங்கள் சரியா. இந்த ரிசீவை டச் பண்ணிவிட்டு ரிசீவை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த பிவிசி இங்கே தான் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா பிவிசி அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போகிறேன். இப்போ பிவிசி சென்ட் கொடுக்கலாம். ஒரு பிவிசி கொடுக்குறேன்.
கன்ஃபார்ம். ஓகே ஆயிடுச்சு. 97 இருந்தது, 96 ஆச்சா? இப்போ அந்த வேலெட்டுக்கு போகலாம். ஒரு பிவிசி வந்தாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ இந்த பிவிசியை நீங்கள் உங்களோட சைட்டில் அப்டேட் பண்ணணும். அது நான் வந்து அப்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்னொரு வீடியோவில். ஸோ அதை பார்த்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து செய்யுங்க. நான் ஆல்ரெடி இந்த இதில் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌசரை டச் பண்ணுங்கள். இந்த கோ கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து கோ கொடுக்காமலே வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. இதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், நீங்கள் எந்த வேலெட்டில் உங்களோட ஐடி வச்சுருக்கீங்க, எந்த வேலெட்டில் எந்த நம்பர் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கலாம். மல்டிபிள் வேலெட்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஒரே வேலெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது, சரியா? ஸோ அது மல்டிபிள் வேலெட்ஸும் இதில் கனெக்ட் பண்ண முடியும். அதை நான் இப்படி சொல்லித்தரேன். இந்த வேலெட்டில் நீங்கள் இந்த இது வச்சுருக்கீங்க, இது வேலெட் நம்பர் 2 அப்படின்னா வேலெட் நம்பர் 2ல் இந்த ஐடி நம்பர் 100032 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ஐடி இந்த வேலெட்டில் இருக்குன்றத நீங்கள் மாற்றிடக்கூடாது, சரியா? ஸோ இப்போ இதை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேலெட்டுக்கு வரேன். ஓகே, இப்போ எப்படி வந்து இங்கே இருக்கு பாருங்கள், மல்டிபிள் வேலெட்ஸ் பண்ணுறது எப்படி. செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள், வேலெட்டை டச் பண்ணுங்கள், ஆட் வேலெட் கொடுங்க. ஆட் வேலெட் கொடுத்தீங்கன்னா இப்படி வருது இல்லையா, 12 வார்த்தைகள் வரும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதில் மாற்றிடாதீங்க. இது 3வது வேலெட்டு, 4வது வேலெட்னா 4வது வேலெட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா பேர் எப்படி கொடுக்கணும்னு இன்னும் தெரில, இதில் வரல. ட்ரஸ்ட் வேலெட்லலாம் நேம் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி இதில் இன்னும் வரல. ஸோ அது இனிமேல் தான் வரும். இப்போதைக்கு வேலெட் 4 அப்படின்னா வேலெட் 4 ஐடி நம்பர் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காமல் மாற்றாமல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன், இதை நான் பண்ணலை. ஸோ தெரியும் இல்லையா, ஆல்ரெடி வேலெட் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் நீங்கள் பண்ணிவிட்டு எழுதி வச்சு கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா 12 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி தான் நான் 2 வேலெட் எடுத்துருக்கிறேன், 2 ஐடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னும் எனக்கு ஃபேமிலி ஐடிஸ் இருக்குன்னா நீங்கள் ஆட் வேலெட் எத்தனை வேலெட்னாலும் நீங்கள் எடுக்கலாம். இதில் வேலெட் நம்பர் வேலெட் 1ன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலெட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேர் கேட்டுச்சு. செகண்ட் வேலெட்டுக்கு இன்னும் பேர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும், நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேலெட் 1ல் அடுத்த ஐடி இருக்குது, வேலெட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நம்பர் போட்டு கரெக்டாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். வித்தின் 1 டே, இன்னும் ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எல்லோரும் வேலெட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். இதில் பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் ட்ரஸ்ட் வேலெட்லையாவது 0.01 போட்டு அந்த பிளாக் செயின் கனெக்ஷன் பண்ணிடுங்க, சரியா? எல்லா ஐடிக்கும், எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ எல்லா ஐடிக்கும் டிஃப்ரெண்ட் வேலெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.